இசை நாடக தமிழனும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இசை நாடக தமிழனும் மூன்றிலும் இகபரம் அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமாற நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி எம் பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை துவங்குகின்றேன். முருகா, முகுந்தமாள் மருகா, முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவர் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை மகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பிக்கை வாழும் இக்குறிச்சில கொற்றவனுக்கு மகளாய் புறப்படுத்த வைத்தாய். நம்பிக்கும் ஆளாய் புறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களில் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிச்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் புறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, அனுதினமும் பாடவற்றில் கேளவா, வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே, வரவேண்டும் மகிழ்வேனே முருகையனே, முருகா 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 முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா, அனுதினமும் பாடவற்றில் கேளவா.
கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாள் காவிய கதாநாயகன்
அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகவும் நீலியாகவும் திருசூழியாகவும் இருக்கும் அந்த உமையவளின் அருளை பெறுவோமா? பள்ளியை பாராட்டி கலைமணி சமஸ்தியா இன்பா குடும்பத்தார்கள் லண்டன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றனர். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி மனுஷன் யாரு குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை நலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ்.
தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளைகள் என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்தில் பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். அதனால பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடைய என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தவங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும்ல. யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழுத மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழுத மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் அவரசமும் சிவந்திருக்கும் இதழில் கணிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் அவரசமும் சிவந்திருக்கும் இதழில் கணிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மருமமில்லை. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னைகளால் வேறு யார் அறிவார்? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னைகளால் வேறு யார் அறிவார்? பாவையில் பதம் காண நாணமா, பாவையில் பதம் காண நாணமா, உங்கள் பாட்டுக்கு நானாட வேண்டாமா, உங்கள் பாட்டுக்கு நானாட வேண்டாமா, மாணவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பருமம் என்ன? நாதத்திலே தலைவன் துணைக்கேதே, அந்த நாளத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தலைவன் துணைக்கேதே, அந்த நாளத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, ஒரு ஓரத்திலே நின்று கழுவதை போல், ஒரு ஓரத்திலே நின்று கழுவதை போல், மாணவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ஆடாட மலராட மதியாட நதியாட அங்கைக்குள் நடனமாட, ஆனாட மண்ணாட குடியாட இடையாட வண்டிகள் கைகளாட, சுவையோடு நாடாட எல்லாடி சிறு வெள்ளுகளை துணையாக ஓடி வருவார். தூயனே மாயவா மாயனே வேலவாய் இணையாளும் சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? அழகு மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? நன்றி கைதட்டி
கொட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இவ்வளவு கஷ்டம் துன்பம் துயரம் அப்படின்னு வந்தாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன நம்மளாம் அப்படின்னு, கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் முதல்ல கேட்போம். அப்ப கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் வருடம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கும் இல்லையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவாரு. என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப எந்த பதிஷ்டமும் இல்லாம தான் வேல் வாங்க போவாரு. ஆனா அந்த அம்மா கிட்ட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனியாகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வருடம் வேர்த்து ஒழுகுமா. இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எந்த காரியம் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் கடவுளுக்கு பயந்து கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி தொழிலை உண்மையா செய்யணும். 2 பேர் இருந்தாலும் அந்த தொழில தான் பண்ணுவோம், 1000 பேர் இருந்தாலும் அந்த தொழில தான் பண்ணுவோம். அப்பதான் உடம்புல ஒட்டும் அதை வாங்குற காசு இருக்கட்டும். அதனால அந்த கலியுக வரதனை அந்த கார்த்திகேயனை நான் எப்படிலாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். இது அடிமையான காதலிப்பீங்க? காதலுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா, 16 வயது அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் இப்ப காதலிச்சேன் தெரியுமா? எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த படி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி காதல் கிடையாது, புனிதமான காதல்.
தெய்வீகமான காதல். அதனால என் காதலை பத்தி சொல்லவா? வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் பிறகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் வழி முத்தம்மா முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து என்னை கேட்குதடி முத்தம்மா. காதலின் கண்கள் கண்டிருக்க வந்தேன் உன் பாரு ஓசையிலே மறந்து